வணக்கங்க. இப்போ ஒரு ஜாமக்கோல் பிரசன்னு பார்ப்போம். பொதுவாக ஜாதகம் பார்க்க வந்தவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன கேள்வி, எதுக்காக ஜாதகம் பார்க்குறீங்க அப்படியெல்லாம் கேட்குற பழக்கம் இல்லைங்க. அவரோட ஜாதகத்தை வச்சு, அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை வச்சு, தசாபுத்தி நடத்தும் கிரக அமைப்பை வச்சு உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை, இது பற்றியெல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லிதாங்க பழக்கம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, நாள் நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு முதியவர் ஜாதகம் பார்க்க வந்தார். 1961 பிறந்தவர் அப்படின்னா கிட்டத்தட்ட 65 வயசாச்சு. சரிங்க, நான் பிரசன்னம் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் பாருங்கள், சரியாக இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டேன். பாருங்க, உதயம் கடகம். அந்த உதய அதிபதி சந்திரன் உதயத்துக்கு 6ஆம் இடத்துல தனுசுல. 6 அப்படிங்கிறது வேலை. 6 இடம் 10ல் இருக்கு. 10ங்கிறது தொழில். அந்த 10ஆம் அதிபதி செவ்வாய் உதயத்துக்கு 2ல் உதயத்தை நோக்கி. அப்போ 2ங்கிறது வருமானம். ஏங்க, உங்களுக்கு வேலை, வருமானம், தொழில் பற்றி கேள்வி இருக்கா அப்படின்னதுக்கு, ஆமாங்க, ரிட்டையர் ஆகிட்டேன், ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வேலை கிடைக்குங்க. நீங்கள் ஹோட்டல் இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் நைட் ஷிஃப்ட் மாதிரி வேலை தேடுங்க, கிடைக்கும் அப்படின்னதுக்கு, ஆமாங்க, ஏற்கனவே அந்த மாதிரி தான் 2 இடத்துல வேலை கேட்டேன், அப்புறம் வாங்கிட்டாங்க அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்கள் திருப்பி தேடுங்க, வேலை கிடைக்கும், ரொம்ப நாளாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து பாருங்கள், கவிப்பு 3ல் இருக்குது. 2ஆம் அதிபதியான சூரியனும் 3ல் இருக்குது. அந்த சூரியனை கவிப்பு தாண்டிடுச்சு. அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஏங்க, நீங்கள் அரசாங்கத்திட்ட இருந்து ஏதாவது உதவி, ஆதாயம் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, முதியோர் பென்ஷனுக்கு அப்ளை செஞ்சுருந்தேன், கிடைக்கல, திரும்பவும் அப்ளை பண்ணலாமான்னு இருக்கேன், கிடைக்குமா, அப்ளை பண்ணலாமா அப்படின்னாரு. கிடைக்குங்க, அப்ளை பண்ணுங்க, ஆனால் 1 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த பென்ஷன் கிடைக்காது, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து உதயத்தை நோக்கி செவ்வாய் வருது இல்லையா, செவ்வாய் 10ஆம் அதிபதி. அப்போ தொழில் பற்றி கேட்டாச்சு. அதே செவ்வாய் 5ஆம் அதிபதி. எங்க, உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை பற்றி ஒரு கேள்வி இருக்கே அப்படின்னதுக்கு, ஆமாங்க, என் பொண்ணோட திருமணத்தை பற்றி கேட்கணுங்க, சித்திரை வைகாசியில் முடிச்சிடலான் இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைங்க, திருமணமெல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி சித்திரை வைகாசியில் நடக்காது, ஆனி ஆவணி அந்த மாதிரி ஆகிடுங்க அப்படின்னா. இப்படி தாங்க ஒரு 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 ஒருத்தருக்கு பிரசனம் போட்டால் அந்த பிரசனத்தில் அவருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லலாம், அந்த கேள்விகளுக்கான பதிலையும் சொல்லலாம், கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையும் சொல்லலாம், எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாங்க. இவருக்கு இன்னும் நிறைய கேள்வியெல்லாம் இருந்துச்சு. இவர் இன்னும் 2-3 கேள்வி கேட்டார், அதுக்கும் பதில் சொன்னோம். அதில் முக்கியமான ஒரு சில கேள்விகள் மட்டும் இங்கே சொல்லியிருக்கேங்க. நல்லதுங்க.